ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பாக சம்ஸ்குள்ளே போக முடியும். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து 2வாக இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து -2வாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ -1. ஸோ அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா எக்ஸ் க்யூபோட வேல்யூ -1. எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ -1ஆக இருந்ததுன்னா எக்ஸ் க்யூபோட வேல்யூ வந்து +1. சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், x பவர் n ப்ளஸ் 1/x பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கா. ஸோ இந்த எண்ணுங்கிறது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த எண்ணுங்கிறது வந்து பவர் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி கொடுத்து ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து √3ஆக இருந்தாலும் சரி ஆர் -√3ஆக இருந்தாலும் சரி எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ -1. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து ஏ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஏங்கிறது என்ன வேல்யூ, அதாவது மேலே பார்த்தேன் இந்த ரெண்டு ஸோ வந்து என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா x² + 1/x² வந்து a² -2. ஸோ x - 1/x = a, தென் x² + 1/x² = a² + 2. இங்கே ஏங்கிறது வந்து எனி வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சம்ஸ் போகலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் p ப்ளஸ் எக்ஸ் பவர் q இஸ் வேர் p இஸ் an even நம்பர், q இஸ் an odd நம்பர். சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபார்முலாவில் இதுக்கு முன்னாடி சொல்லதில் பார்த்துருப்போம். எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து 2வாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ -1 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ நான் -1ன்னு இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ -1, பிங்கிறது ஈவன் நம்பர். ஸோ நீங்கள் என்ன ஈவன் நம்பர் போட்டாலும் சரி, நான் வந்து 4 ஈவன் நம்பர் போட்டுக்கிறேன். அடுத்து திரும்பி எக்ஸோட வேல்யூ -1, க்யூங்கிறது ஆடு நம்பர். ஸோ ஏதோ ஒரு ஆடு நம்பர். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உள்ளே வந்து மைனஸ் இருந்து மேலே பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். தட் இஸ் 1/4 1. அதே மாதிரி உள்ளே வந்து மைனஸ் இருந்து பவரில் வந்து ஆடு நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸ் வரும். ஸோ -1. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 0. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2, தென் x² + 1/x² இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் பார்த்துருப்போம். எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து 2வாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும்னு பார்த்துருப்போம். அப்போ இதோட வேல்யூ என்ன? 1² வந்து 1 + 1/1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இஃப் x² + 1/x² = 1, தென் த வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு இதோட கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x = 1ஆக இருந்தால் ஓகேங்களா எக்ஸ் க்யூபோட வேல்யூ -1ன்னு தெரியும். பட் நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x² இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மால் x² நான் வந்து கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 1/x² இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த x² வந்து நான் வந்து கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, x² கேபிட்டல் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எல்லாமே கேபிட்டல் எக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இது எல்லாத்தையும் கேபிட்டல் எக்ஸில் மாற்றிக்குங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த x³ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது? x² the whole power 3 -1. அப்போ என்ன வரும்? x power 6 = -1 வருமா? ஓகே, இதை வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு x power 102 x power 96 அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் 6 பவரில் எழுதிக்கிறேன். ஏன்னா எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ எனக்கு தெரியறதுனால எழுதிக்கிறேன். ஸோ 102 6ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னா 17.
சரிங்களா? அப்போ எக்ஸ் பவர் 102 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 17, ஏன்னா 17 இன்ட்டு 6 102. அடுத்தது எக்ஸ் பவர் 96 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 16, 16 96. அடுத்தது 90 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 15 6. அதுக்கப்புறம் எக்ஸ் 16 5 90, 15 6 90. அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் பவர் 84 எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 14. உங்களுக்கு தெரியலைன்னா இந்த 84 6ஆல் டிவைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து எக்ஸ் பவர் 78. ஸோ எக்ஸ் பவர் 78 எப்படி எழுதலான்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 13 எழுதலாம் ப்ளஸ். அடுத்தது எக்ஸ் பவர் 72 எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 12 எழுதலாம் ப்ளஸ் 5 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ -1ன்னு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1 த ஹோல் பவர் 17. அப்போ மைனஸ் இருக்குது, பவரில் ஆட் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன தான் வரும் -1. -1 த ஹோல் பவர் 16 ப்ளஸ் 1, பவரில் ஈவன் இருந்ததுன்னா ஆன்சர் ப்ளஸ். -1 the whole power 15 -1, -1 the whole power 14 plus 1. அடுத்தது -1 the whole power 13 -1, -1 the whole power 12 plus 1 plus 5. இப்போ +1 -1 எல்லாமே கேன்சல் ஆச்சு. ஸோ ஆன்சர் வந்து 5 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பவரில் ஈவன் இருந்ததுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும், பவரில் ஆட் இருந்ததுன்னா ஆன்சர் வந்து மைனஸில் வரும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 3, தென் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 இஸ் ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏ மாதிரி இருக்கா? ஏங்கிறது வந்து நான் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து ஏவாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ ஏ ஸ்கொயர் -2 இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் -2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். இதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஏ ஸ்கொயர் -2 இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x ஏனா, ஸோ ஏயோட வேல்யூ தான் எனக்கு 3 இருக்கும். அப்போ இங்கே வந்து 3 9 -2, ஸோ 7ன்னு வந்திருக்கீங்க. அப்போ இங்கே 7 ஸ்கொயர் பண்ணினீங்க, இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது 7 ஸ்கொயர் பண்ணால் 49 அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படின்னா 49ன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் ஆயிரும். சரிங்களா? இதை திரும்பியும் நீங்கள் ஏ ஸ்கொயர் -2 அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது ஏ ஸ்கொயர் -2 இப்போ 7 49 -2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 47. இதான் கரெக்டு. சரிங்களா? அடுத்தது திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா எனக்கு எக்ஸ் பவர் 8 வரைக்கும் வரணுமா, ஸோ திரும்பி இதையை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 டைம் போடுங்க. 2 4 8 2 2 வருமா? ஸோ எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 1/x பவர் 8 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 47. ஸோ 47 தான் இங்கே ஏ. ஸோ அப்போ வந்து 47 ஸ்கொயர் பண்ணினீங்க அப்படின்னா 47 ஸ்கொயர் -2. அப்போ வந்து எனக்கு இது பண்ணிங்கன்னா 2207 அப்படின்னு வரும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் டைரெக்டாக இங்கே 7 ஸ்கொயர் படி 49ன்னு போடக்கூடாது. திரும்பியும் நீங்கள் இந்த ஃபார்முலா படி தான் போடணும். எக்ஸ் பவர் 8 வர வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். நீங்கள் எக்ஸ் பவர் 8 கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள். ஏ ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு √3, தென் த வேல்யூ ஆஃப் a பவர் 52 ப்ளஸ் 1/a பவர் 52 இஸ் ஓகே. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ √3 இருந்தது அப்படின்னா எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகேங்களா? ஓகே. இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்குது, அவ்வளோதான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? அதாவது இங்கே வந்து 1/a ப்ளஸ் ஏ, தட் இஸ் ஏ ப்ளஸ் 1/a விச் இஸ் ஈக்குவல் டு √3 இருக்குது. அப்போ ஏ பவர் 6 வந்து -1ங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக ஏல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
இந்த 52 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 52 இதை வந்து நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, எனக்கு இப்போ 6 வரணும் சரிங்களா. ஏன்னா a பவர் 6 மைனஸ் 1ன்னு தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து 6 வர மாதிரி பிரிச்சுக்கிறேன். இந்த a பவர் 52 நம்ம எப்படி எழுதுறேன்னா, a பவர் 48 இன்டூ a பவர் 4ன்னு எழுதலாமா. ஏன்னா பேஸ் காமனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம்னு நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸில் படிச்சிருப்போம். அப்போது பேஸ் காமனாக இருக்குது, பவர் 48 4 ஆட் பண்ணால் 52 ப்ளஸ் டிவைடட் பை அதே மாதிரியே இதையும் எப்படி பிரிக்கலாம்னா a பவர் 48 இன்டூ a பவர் 4ன்னு பிரிக்கலாம். சரி, இப்போது 48 6ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா 6 8 48 சரிங்களா. அப்போது a பவர் 6 இன்டூ 8 இன்டூ a பவர் 4 ப்ளஸ் அதே மாதிரி எதுக்காக நான் 6 கொண்டு வரேன்னா, எனக்கு a பவர் 6ஓட வேல்யூ தெரியும், அதனால நான் 6ல் மாற்றிக்கிறேன். புரியுதுங்களா, வேறு எதுவும் இல்லை. அப்போ இதுவும் வந்து a பவர் 6 இன்டூ 8 இன்டூ a பவர் 4. a பவர் 6ஓட வேல்யூ -1 தெரியும். ஸோ -1 போட்டு பவரில் ஈவன் இருந்துச்சுன்னா +1. ஸோ 1 இன்டூ a பவர் 4 எனக்கு a பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை இதுவும் பவரில் ஈவன் தான் இருக்குது. ஸோ +1 இன்டூ a பவர் 4. ஸோ a பவர் 4 டிவைடட் பை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா a பவர் 4. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு a. இங்கே பாருங்கள், x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏனா இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இப்போது a ப்ளஸ் இப்போ இதே மாதிரி தான் a ப்ளஸ் 1/a எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வச்சுக்கோங்க. a ப்ளஸ் 1/a விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2. சரி, இது விட்டுருங்க, இது உங்களுக்கு கன்ஃபியூசன். இப்போ வந்து x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம், இது ஈஸி தான். அதாவது இது மூலமாக நான் அதை கொண்டு வர பார்க்குறேன் சரிங்களா. அதாவது இப்போ வந்து a ப்ளஸ் 1/a. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் அதாவது x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேங்களா. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா இல்லைங்களா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து a இருக்குது, அவ்வளோதான். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது எக்ஸும் ஏவும் மாற்றிருக்கு, நம்ம வந்து சம்முக்காக எடுத்திருக்கோம், அதனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. ஓகே, இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு இருக்கா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே √3 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு a தானே ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா √3 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த √3 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணினேன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3. ஸோ 3 - 2 1. இது திரும்பி ஸ்கொயர் பண்ணுங்கள், a பவர் 4 ப்ளஸ் 1/a பவர் 4. இந்த ஒன்றை டேரெக்டாக அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், திரும்பி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -2. ஸோ -1 தான் ஆன்சர் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, தேங்க்யூ.